1992 நினைத்து பார்க்கிறேன் என்ற தலைப்பில் இயக்குனர் ஸ்ரீதரின் வாழ்வை கல்கி வார இதழில் தொடராக எழுதியவர் பத்திரிகையாளரான எஸ் சந்திரமௌலி. அதிலிருந்து ஒரு சில பகுதிகள். அதாவது, இந்தி நடிகர் ராஜேந்திரகுமார் என் நெருங்கிய நண்பர் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சென்னைக்கு வந்தால் என் வீட்டில் ஒருவேளையாவது உணவருந்தி சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டுதான் போவார். இம்முறை சென்னை வந்திருந்த போது என் பிரச்சனைகளை நன்கு அறிந்திருந்த அவர் சித்ரலாயாவின் நிலைமை பற்றி விசாரித்தார். பொருளாதார நெருக்கடியை ஓரளவு சமாளிக்க ஹிந்தி ஹீரோ 72 பெற்ற வெற்றி உதவியது என்றாலும் முழுவதுமாக தீரவில்லை என்றேன். தமிழில் ஹீரோ 72 என்ன ஆயிற்று என்று கேட்டார். சிவாஜியும் அவருடைய தம்பி சண்முகமும் எவ்வளவோ முயன்றும் எனக்கு கால்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியவில்லை. படம் தொங்கலில் தான் இருக்கிறது. சிரத்தையுடன் கேட்டுக்கொண்ட ராஜேந்திரகுமார் சற்று நேரம் மௌனமாக யோசித்துவிட்டு திடீரென்று, ஏன் ஸ்ரீதர், நீங்க ஏன் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் எடுக்கக்கூடாது என்று கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நான் தயங்கி தடுமாற அவரே தொடர்ந்து, எனக்கு என்னமோ உங்க பிரச்சனை தீர அதுதான் வழி என்று தோன்றுகிறது என்றார். நான் நிதானமாக, உங்களுக்கு என் மேல் அக்கறை எனக்கு புரிகிறது, ஆனால் உங்கள் ஆலோசனையை செயல்படுத்துவது சாத்தியமில்லை என்றேன். ஏன், எம்ஜிஆர் உங்களுக்கு கால்ஷீட் தரமாட்டாரா என்று கேட்டார். அப்படி இல்ல, ஏற்கனவே எம்ஜிஆரை வைத்து ஒரு படத்தை ஆரம்பித்து சில காட்சிகள் மட்டுமே எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து எம்ஜிஆரின் ஒத்துழைப்பு கிடைக்காததால் படத்தை அப்படியே நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. பிறகு நானே அதே கதையில் சில மாற்றங்களை செய்து சிவாஜியை வைத்து படம் எடுத்ததும் எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படி இருக்க நான் எப்படி போவது என்று கேட்க, ஸ்ரீதர், இப்போ அந்த பழைய கதையை நினைத்து கொண்டு எம்ஜிஆர் ஒத்துழைப்பு தர மறுப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. உடனே ஸ்ரீதர், நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கலாம், ஆனாலும் அதிலும் ஒரு தர்ம சங்கடம். இப்போ எம்ஜிஆர் கால்ஷீட் தருவதாக வைத்துக் கொண்டால் சிவாஜி என்ன நினைப்பார் என்று கேட்டார் ஸ்ரீதர். ஓஹோ, நம்ம படம் பாதியிலே நிற்க எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க போய்விட்டார் ஸ்ரீதர் என்று சிவாஜி தப்பு அர்த்தம் செய்து கொள்ளக்கூடும். அல்லது எம்ஜிஆரே முதலில் சிவாஜி படத்தை முடித்துவிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் என்றும் கூறலாம் என்று ஸ்ரீதர் கூற, ராஜேந்திரகுமார் ஸ்ரீதரின் சமாதானங்களை ஏற்கவில்லை. ஸ்ரீதர், யோசிச்சு யோசிச்சு தயங்காதீர்கள், எதற்கும் எம்ஜிஆரை அணுகுங்கள், அவர் ஒப்புக்கொள்வார் என்றே எனக்கு தோன்றுகிறது. உங்க பிரச்சனையெல்லாம் தீர அதுதான் வழி என்று கூறினார். பெரிய ரிஸ்க் இல்லையா என்று கேட்டேன். ரிஸ்க் தான், துணிந்து ரிஸ்க் எடுங்கள் என்று சொன்னார். ராஜேந்திரகுமார் உறுதியாக கூற நானும் அவர் யோசனையை ஏற்பது என்று தீர்மானித்தேன். இதற்கு முன்பு ஓரிரு சந்தர்ப்பங்களில் எம்ஜிஆரை நான் சந்திக்க நேர்ந்தபோது அவர் நம் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டும், முன்பு ஒரு முறை ஆரம்பித்த படம் கூட நின்று போய்விட்டதே என்று கூறியது என் நினைவில் இருந்தது. அதை ஒருவேளை உபச்சாரமாக கூறியிருப்பாரோ. சரி, யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எம்ஜிஆர் அணுகுவது என்று தீர்மானத்துக்கு வந்தேன். ஆனாலும் உள்ளூர ஒரு தயக்கம், எப்படி எடுத்துக்கொள்வாரோ, என்ன பதில் கூறுவாரோ. எனவே நான் நேரில் எம்ஜிஆரை பார்த்து பேசாமல் கண்ணையா என்ற நண்பரிடம் என் விருப்பத்தை தெரிவித்தேன். சின்னத்தம்பி போன்ற படங்களை டைரக்ட் செய்தாரோ பி வாசு. அவருடைய அப்பா பீதாம்பரம் எம்ஜிஆரிடம் மேக்கப் மேனாக இருந்தார். அவரிடம் என் விருப்பத்தை கண்ணையா தெரிவிக்க பீதாம்பரம் எம்ஜிஆரிடம் விஷயத்தை சொல்ல எம்ஜிஆரின் பதில் திரும்பவும் கண்ணையா மூலமாக எனக்கு வந்து சேர்ந்தது. அதுல எம்ஜிஆரின் பெருந்தன்மை மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டது. பதில் இதுதான், ஸ்ரீதர் படத்தில் நடிக்க சம்மதம், ஆனால் மேலே இது குறித்து பேச வேண்டும். நாங்கள் சந்திப்பது ஸ்ரீதர் வீட்டிலும் வேண்டாம், என் வீட்டிலும் வேண்டாம், ஒரு பொது நண்பரின் வீடாக இருக்கலாம், நம்பியார் வீடாக இருந்தால் சௌகரியம் என்று எம்ஜிஆர் கூறினார். நான் நெகிழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டு போனேன். எம்ஜிஆர் என் வீடு தேடி வந்தால் நன்றாயிராது. அதே சமயம் அவர் வீட்டுக்கு நான் போனால் மற்றவர்கள் என்னை கேவலமாக அவர் வீடு தேடி அவர் காலில் விழப்போனேன் என்று பேசுவார்கள். அந்த அவமானம் எனக்கு வரக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதனால் பொது நண்பர் வீட்டில் சந்திக்கலாம் என்று தகவல் அனுப்பியிருக்கிறார். நான் கண்ணையாவிடம் சொன்னேன், எம்ஜிஆரை நான் சென்று சந்திப்பது தான் முறை. எனக்கு இதில் தயக்கமோ சங்கடமோ கிடையாது. அவர் உள்ளம் எனக்கு புரிந்து விட்டது. தோட்டத்தில் வந்து சந்திக்கிறேன் என்று அவரிடம் கூறிவிடுங்கள் என்று சொன்னேன். மறுநாள் காலை தோட்டத்தில் சிற்றுண்டிக்கு வரும்படி எம்ஜிஆரிடம் இருந்து தகவல் கிடைத்தது. ராமாவரத்தில் தடபுடலான சிற்றுண்டி. உங்களை வைத்து படம் எடுக்க வாய்ப்பு கிடைத்ததில் பெருமைப்படுகிறேன் என்று நான் கூற, உங்களுடன் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றுவதில் எனக்கு சந்தோஷம் என்றார் எம்ஜிஆர். அதன் பிறகு ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்து பெரும் வெற்றியை பெற்ற படம் உரிமை குரல்.